அதாவது தெரியுமா நம்ம எதை எடுத்துட்டு போக போறோம் அப்படின்னு, இல்ல விட்டுட்டு போக போறோம்னு தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். நீ எந்த புண்ணியத்தை எடுத்துட்டு போவ? எந்த புண்ணியத்தை எடுத்துட்டு போவ? நீ என்ன கர்ணனா? சொல்லுங்க. அப்பேற்பட்ட தர்மபாவி கர்ணனவே வீழ்த்திடுறாங்க. நம்ம ஏமாத்துறோம். நீ எதையுமே எடுத்துட்டு போக முடியாது. எப்படி? நீ போய் இந்த பூமியை விட்டு வெளியே போகும்போது கர்மத்தும் எடுத்துட்டு போக முடியாது, தர்மத்தும் எடுத்துட்டு போக முடியாது. எல்லாம் இங்க கீழே போட்டுட்டு தான் போகணும். திருப்பி வாரவாரு அப்ப உனக்கிட்ட எது வரணுமோ வந்து ஒட்டிக்கிறோம். ஆமா, கர்மம் பெருசா இருக்கா தர்மம் பெருசா இருக்காங்கிறது அப்பதான் தெரியும். அது வரைக்கும் அது இங்கதான் காத்துக்கிட்டு இருக்கும். அப்ப நம்ம எதோ எடுத்துட்டு போயிருவோம்மா? எதுவுமே எடுத்துட்டு போக முடியாது. திரும்பி எதுக்கு வரணும்னு கேக்குற? திரும்பி வராத அளவுக்கு நீ என்ன பண்ணிட்டு போயிருக்க அது சொல்லு. திரும்பி நீங்க வரக்கூடாதுங்கிறதுக்கு என்ன பண்ணிருக்கிற? என்ன நன்மையை பண்ணிருக்கிற? இப்ப உனக்கு இறைவன்கிட்ட கேக்குற, எனக்கு அதை குடி இதை குடு அது வாங்கணும் இது வாங்கணும்னு கேக்குற. அவனுக்காக நீ என்ன பண்ணிருக்கிற? இறைவன்கிட்ட நம்ம எல்லாம் கேட்கிறோம் இல்லையா? அவனுக்காக நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், என்ன பண்ணிருக்கிறோம்? ஆனா அவங்கிட்ட இல்லாதது நம்ம கிட்ட என்ன இருக்கு? நாம எதுவும் அவனுக்கு கொடுத்து அவனை நிக்க வைக்க போறது கிடையாது. அவங்கிட்ட இல்லாதது நம்ம கிட்ட என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் இருக்கக்கூடியவன் எப்படி இருக்கான்? கோமணத்தோட இருக்கான். எதவும் ஒரு நொடிக்குள்ள உருவாக்கக்கூடியவன் கோமணம் கட்டிட்டு சும்மா தெரியுதான். நம்ம ஓடுறோம், தேடுறோம். என்னத்தை தேடுறோம்? அது வந்துடாதா, இது வந்துடாதா, பணம் வந்துடாதா, சொத்து வந்துடாதா, நகை வந்துடாதா அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த நிலைப்பாடுகள்லாம் நம்ம மாத்தி போனால் மாத்திரம்தான் நம்ம குடும்பமும் நாமளும் வெளிப்பார்வைக்கு. அதுக்குத்தான் ராத்திரி உங்களுக்கு நான் மிகப்பெரிய அளவுல முந்தானாலும் சொன்னேன்னு நினைக்கிறேன். கிறிஸ்டினை பத்தி நேத்தும் சொன்னேன். அவங்கள பார்த்தாது நம்ம திருந்துவோம். நீங்க திருந்துங்க. திரைக்கும் அங்க இருக்கிற பாஸ்டர்கள் பொய்யா சொல்லி அவங்கள கொண்டுட்டு போறாங்க. உண்மை இன்னும் சொல்ல போனா பாஸ்டர்கள் உண்மையே பேச மாட்டாங்க, பொய்யாதான் பேசுவாங்க. அவனுக்கு பயிற்சியே பொய்யா பேச சொல்லித்தான் பயிற்சியை கொடுக்குறாங்க பாஸ்டர்கள் படிக்க போற இடத்துல. ஆனா அது எவ்வளவு தூரம் போகுது? அது எல்லாருக்கும் ரசனையா இருக்குதே, மதிப்பு மரியாதையும் இருக்குதே. அதை விட மீறின சக்தியும் மீறின வரமும் மீறின சலுகையும் இங்க இருக்குது. ஆனா இங்க நம்ம மதிக்கிறோமா? அதுல நடைமுறைக்கு போறோமா? முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு நிக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு எப்படி பயணம் பண்ணணுங்கிறத பண்ணுங்க. அப்பதான் நம்ம நன்மையை கருத முடியும். இல்லைன்னா இப்படித்தான் வர வேண்டியது, போக வேண்டியது, உட்கார வேண்டியது, இடுப்பு வலிக்கு முதுகு வலிக்கு இப்படின்னு சொல்லிக்கிட்டே போக வேண்டியதான். இன்னும் நம்ம சித்தாந்தத்தை பொறுத்தளவுல சித்தர்களுடைய நிலைப்பாட்டுல பயணம் பண்றோம்னா நம்மகிட்ட இருக்கிற வலி எதுவா இருந்தாலும் நம்மகிட்ட இருந்து ஓடணும், தெரிச்சு ஓடணும். அது வகுத்து வலியா இருந்தாலும் சரி, இடுப்பு வலியா இருந்தாலும் சரி, என்ன வலியா வேணாலும் இருக்கட்டும், தெரிச்சு ஓடணும். நீ அதை கண்டு பதறதுனாலதானே உங்ககிட்ட மாசக்கணக்கில் குடியிருக்கு. சிரிக்கும் போது நீ என்ன பண்ணிடுவப்பா பாத்துக்கலாம் அப்படின்னு உதறு.
சில்லுத்தூர்ல டெங்கு காய்ச்சல் வருதுன்னா இங்க சில்லுத்தூர்ல வருதுன்னா இங்க ஆம்புலன்ஸுக்கு போன் பண்றீங்க. ஐயோ டெங்கு காய்ச்சல் வருது, எங்களை ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்துருங்க. இங்க புரிஞ்சதா? அப்படித்தான் இருக்கிறோம் நம்ம எல்லாம். அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம்னு சொல்லுவோம். நம்ம சித்தர்கள் வழிபாட்டுல பயணம் பண்றவங்களுக்கு அது தேவையில்லைன்னு சொல்லுவோம். நம்ம பழைய இதுக்குள்ளேயே இருந்துகிட்டே எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அது நமக்கு சரியா இருக்குமா? அதுல இருந்து வெளியே வானதானே சொல்றோம். இந்த இடத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நீ 1000 பிரச்சனையை சந்திச்சிருக்கலாம், 1000 என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம். உள்ள வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் தூக்கி வெளியே வீசு, அது நமக்கு தேவையில்லை, நம்ம இன்னைக்கு புதுசா பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வானதானே சொல்றோம். நீங்க எங்க வாரீங்க? அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. அப்ப அதுக்கு தகுந்தது மாதிரி தானே நமக்கு இருக்கும். நிறைய நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறோம். இந்த டயத்துக்கு இப்படி பண்ணுங்க, 4 மணினா 4 மணி, 3 மணினா 3 மணி, விஷயத்துக்கு தகுந்தது மாதிரி இவ்வளவு நேரம் பண்ணுங்க எல்லாம் சொல்றோம். எதுவுமே செய்யறதில்ல. இதுக்கப்புறமாவது நல்ல முறையா சில இதுகளை மாத்தி பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு நல்லது. ஆமா, இல்லைன்னா நீங்களும் கொஞ்ச நாள் சலிச்சுக்கிட்டு ஆமா என்ன நடந்துச்சு சும்மா போய்கிட்டு இருக்க அப்படின்ட்டு வீட்டுல உட்காந்துக்கிறீங்க. புரிஞ்சதை நான் சொல்றது. அதனால எல்லாம் எடுத்துக்கோங்க, எடுத்துக்கிட்டு எப்படி பயணம் பண்ணணும்னு பாருங்க. சரியா? அதுக்கு தகுந்தது மாதிரி போய் என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கோங்க. தெரியலையா கேட்டு தெரிஞ்சுக்கோ, கேட்கறதுக்கு பயப்படாத. ஒரு விஷயம் தெரியுது, இப்படி தெரிஞ்சது சாமி, இதை எப்படி பிடிச்சி பயணம் பண்ண வேண்டாமா? அது கனவுல இருக்கலாம், இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க மூலியமா ஒரு குழந்தை மூலியமா நமக்கு அந்த தகவல் வரலாம், இல்லைன்னா திடீர்னு ஒரு டிவி பார்த்துக்கிட்டோம், டிவியில கூட நமக்கான விஷயம் வரும். செய்தி நமக்கானது எப்படி வேணாலும் வரும், அதை நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து இருக்குது. ஆமா, புரியுதா நான் சொல்றது? அப்ப அதை பொறுத்துதான் நம்ம போகணும். அது எந்த ரூபத்துலனாலும் செய்தி நமக்கு சேரும். நீ ஒரு விஷயத்தை செய்யற, நம்ம இங்க எங்கேயோ தெரியாம செய்யறோம், அவருக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பேன். நான் உன்னை கவனிக்காம கூட விட்டுருப்பேன். ஆனா அந்த விஷயம் அங்க சுத்தி அங்க சுத்தி அங்க சுத்தி அங்க சுத்தி இங்க அந்த ஒரு 3 நாளைக்குள்ள இங்க சேர்ந்துடும். எப்படி? இந்த 3 நாளைக்குள்ள சேர்ந்துடும். இன்னொரு விஷயம் உங்களுக்கு எல்லாத்துக்கிட்டையும் ஒண்ணு இருக்குப்பா.